இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 7:2. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே மீதியானியரை தேவன் இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறும் 300 பேரை இஸ்ரவேல்களில் தேர்ந்தெடுத்து மீதியானியரை அழிக்கிறார். ஆனால் மீதியானியர்கள் வெட்டி கிளிகளை போல் ஏராளமான கூட்டமாக இருக்காங்க. அப்புறம் ஏன் தேவன் இஸ்ரவேல்களில் நிறைய பேர் இருந்தாலும் வெறும் 300 பேரை கொண்டு மீதியானியரை முறியடிக்க திட்டம் போடுறாருனா, இஸ்ரவேலர்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களே பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தேவன் செஞ்சதை மறந்துடுவாங்க. அதனால தான் தேவன் அவங்களுக்கு தேவனுடைய வல்லமையை புரிய வைக்கணும்னு வெறும் 300 பேரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. நாம் நம்மளோட விரோதிகள் ரொம்ப பலத்தவங்களாக இருக்காங்களேன்னு நாம் நினச்சி பயப்படுவோம். ஆனால் தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தேவன் நம்மளை பலம் குறைந்தவங்களாக இருக்க வைப்பார். அப்போ தான் தேவன் நம்மளை ஜெயிக்க வைக்கும்போது நம்மளை நாமளே பெருமையாக நினைக்காம தேவனுடைய வல்லமை புரிஞ்சு தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருப்போம்னு. எவ்வளோ வெற்றி நாம் அடைஞ்சாலும் அது தேவனால் உண்டானது, அது தேவனுடைய வெற்றின்னு என்றென்றைக்குமே நம்மளோட மனசில் இருக்கணும். ஆமேன்.